1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சீமோன் பேதுரு வலையை போடுகிறான்ல, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். ஒரு மீன் பிடிக்கிறவன் பிரயாசப்படணும்னா 12 மணி நேரம் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு பல நாட்கள், 10 நாளைக்கு முன்னாடி கடலுக்குள்ளே போயிட்டு 10 நாள் கழித்து தான் வர்றாங்களாம். 10 நாள் பிடிச்ச மீனையும் அங்கே ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சு தான் கொண்டு வர்றாங்க. நமக்கு வரும்போதே அது 10 நாள் மீன் ஆயிடுது. ஆனால் ஒரு மீன் பிடிக்கிறவ குறைஞ்சது 12 மணி நேரம் கடலுக்குள்ளே அவங்க வேலை செய்யணும். அவ்வளவு இரவு முழுவதும் கண் விழித்து அவன் வலையை போட்டு மீன் பிடித்தாலும் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனால் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள் அவன் கட்டுப்பட்டு மீண்டும் வலையை போடும் பொழுது எவ்வளவு நேரம் அவனுடைய பிரயாசம் இருந்தது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 படகுகளும் அமிழத்தக்கதான திரளான மீன்கள் அங்கே அகப்பட்டது. அப்போ ஆண்டவருக்குள்ள அவன் பிரயாசப்படும் பொழுது அவனுடைய பிரயாசம் மிக குறைவு, ஆனால் மிகுதியான பலன். இன்றைக்கு நம்முடைய பிரயாசம் ஆண்டவருக்குள் இருக்கட்டும். 2வது பாருங்க அருமையானவர்களே, இந்த சாலமன் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆண்டவருக்கு வெளியே நூதனமானது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் நியூ அண்டர் த சன். இன்றைக்கு புதுமை 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 எல்லாமே புதுசா வருகிறது இல்ல? ஆனா சாலமன் சொல்லுகிறாரு, சூரியனுக்கு கீழே அல்லது ஆண்டவருக்கு வெளியே நூதனம் என்று ஒன்றுமே இல்லை, நடப்பதே நடக்கிறது. இந்த டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நூற்றாண்டா? ஓகே, ஒரு டிகேட் 10 ஆண்டுகள் ஒரு டிகேட் இல்ல? ஆமா, 10 ஆண்டுகள் ஒரு டிகேட். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலங்கள், சூழ்நிலைகள், மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், சில நேரங்களில் கல்ச்சர் கூட மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு காலத்தில் தாடி வச்சிருந்தாங்க. ஒரு வாலிபன் தாடி வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்த உடனே அடுத்தது தீர்ப்பு எழுதிடுவாங்க. என்ன தீர்ப்பு எழுதிடுவாங்க? லவ் ஃபெயிலியர்னு தீர்ப்பு எழுதிடுவாங்க இல்லையா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு தாடி வைக்கிறது தான் ஃபேஷனாக மாறிச்சு. ஒரு காலத்தில் பேண்ட், நம்மலாம் பேண்ட் போடும்போது பெல்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே பெரிய இது மாதிரி இருக்கும்ல, ஆமாம், அது மாறிச்சு. அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் வச்சு தைப்பாங்க, அது ஒரு காலத்தில் ஃபேஷனாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அது வைக்காமல் இருந்தால் தான் ஃபேஷன். ஸோ இப்படி பாருங்க, அந்த ஃபேஷன் மாறிக்கிட்டே வருகிறது, மாறிக்கிட்டே. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இப்படிப்பட்ட காரியங்கள் மாறிக்கிட்டே வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் நமக்கு காலையில் கஞ்சி தான் குடித்தோம், ஆனால் இப்போ கஞ்சி குடிச்சா ஏழமான நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது பாருங்க, கஞ்சி தான் பெஸ்ட். இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில் பானையில் கஞ்சியும் பழைய கஞ்சியும் வெங்காயம், சின்ன வெங்காயமும் போட்டு கொடுத்துட்டு 250 ரூபாங்கிறானுங்க. பழைய கஞ்சிக்கு மாறிட்டு வருது இல்லை? ஆமாம். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை, நடந்தவைகளே நடக்கிறது. ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி போகிறது, ஆனால் செய்ததே செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இந்த ஆண்டவருக்கு வெளியே நூதனம் ஒன்றுமில்லை, ஆனால் ஆண்டவருக்கு உள்ள புதிய புதிய கிருபைகள், ஆண்டவருக்குள்ள புதிய வரங்கள், ஆண்டவருக்குள்ள புதிய மனுஷன், இதெல்லாம் ஆண்டவருக்கு உள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிறார். உன் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சா, எப்படிடா இருந்தா எப்படிடா மாறின
ஐயோ வாயை திறந்த இப்படிலாம் பேசுவியே, ஆனா இப்போ மாறிட்டியே. அவன் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டான். அதுதான் பவுல் சொல்லுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுதுதான் அவனுடைய பார்வை புதிதாக மாறும், அவனுடைய செயல்கள் புதிதாக மாறும், அவனுடைய எண்ணங்கள் புதிதாக மாறும், அவனுடைய நடக்க எல்லாமே. ஏன்? அவனுடைய உடை உடுத்துகிற ஸ்டைலும் புதுசா மாறிடும். இந்த உலகம் எவ்வளவுதான் மாத்தினாலும் அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறதுனால அந்த புதுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மூணாவது, நேரம் ஆகிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமா போகிறேன். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்களேன். 1:14. மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவனுடைய கிரியைகள், மனிதன் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது, வேதனையை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு சைக்ளோன் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே உடனே என்ன பண்றாங்க, ஒரு புது விதமான, நமக்கு புரியாத, நம்ம கேள்விப்படாத ஒரு பெயரை என்ன பண்றாங்க, சூட்டுறாங்க. முதல்ல குழந்தைக்கு பேர் சூட்டுற மாதிரி புயலுக்கு ஒரு பேரை சூட்டிடுறாங்க இல்ல? ஆமா. ஒரு வியாதி, ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு புதுவிதமான ஒரு வியாதியினுடைய பெயரை வைக்கிறாங்க. மனுஷன் அதுக்கான மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அவனுடைய கிரியைகள் எல்லாமே கடைசியா எல்லாம் கணக்கு பார்த்து வரும் பொழுது எல்லாம் வீணாகவும் மனதிற்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. வளர்ச்சி என்கிற பெயரில் இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் பாருங்க ஏராளமா இருக்கிறது. சிலது உபயோகமாக இருந்தாலும் 2% உபயோகமாக இருந்தால் 98% அது தீமையாக முடிந்து விடுகிறது. இன்னைக்கு நமக்கு எல்லாருமே மொபைல் வச்சிருக்கிறோம். யாருமே மொபைல் இல்லாதவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டோம் இல்லையா? சிலருக்கு 2-3 மொபைல் கூட இருக்கிறது. இந்த மொபைல்கிட்ட நிறைய உபயோகம் இருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக காணப்படுகிற தீமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ கண்டுபிடிப்புகள் என்கிற அந்த காரியத்தில் கூட மனிதன் வேதனையான காரியங்களும் மனதிற்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களும் கடவுளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் தான் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அவன் சொல்கிறான், எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே மனுஷனுடைய கிரியை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலவுமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய எல்லா கிரியைகளும் மனதிற்கு விசனத்தை உண்டு பண்ணுகிறதா, வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. கொஞ்சம் உட்கார்ந்து இதெல்லாம் யோசித்து பார்த்தா உண்மையாகவே அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு வீடுகளில் போயிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதெல்லாம் புதிதான காரியங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமோ அதெல்லாம் அதனுடைய விளைவுகள் என்ன, அது மனிதனுக்கு கொண்டு வருகிற தீமை என்ன, நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைகளை காட்டிலும் தீமைகள் அதிகமாக இருக்கும். மனிதனுக்கு விசனத்தை அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அடுத்து 4ஆவதாக 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. நம்முடைய பிரயாசம், நம்முடைய கிரியைகள் எல்லாமே எதுக்காக பிரயாசப்படுகிறோம், எதற்காக கிரியை செய்கிறோம், வேலைகள் செய்கிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம். ஆனா இங்க இவர் சொல்றாரு பலன் ஒன்றுமே இல்லைங்கிறார். பலன் ஒன்றுமே இல்லைன்னா ஏன் அப்போ வேலை செய்யணும், ஏன் கிரியை நடப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனால் இது எல்லாமே, இந்த கிரியைகள் எல்லாமே ஆண்டவருக்கு வெளியே ஒரு மனிதன் எவ்வளவு கிரியை செய்தாலும், எவ்வளவு அவன் நன்மை செய்தாலும், எவ்வளவு அவன் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு காரியங்களை அவன் ஆண்டவருக்கு வெளியே செய்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சவன் யாரு? நெப்போலியன்,
நிறைய ராஜாக்கள் இருக்காங்க, மகா அலெக்சாண்டர். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து அவருடைய வாழ்க்கையின் அத்தியந்த காலத்தை நம்ம யோசித்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நமக்கு கண் முன்னதாக வாழ்ந்து சென்றவர்கள் எவ்வளவு சம்பாதித்து வைத்தார்கள். கண் பார்க்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டும், காது கேட்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டும், இச்சித்தது எல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள், இடங்களையா வாங்கி போட்டவங்க எங்க போனாங்க? நம்ம கண் கூட பார்த்துருக்கோம்ல. எல்லாம் மாயே, ஆண்டவருக்கு வெளியே. ஆனால் ஆண்டவருக்கு உள்ளே ஒரு சின்ன குடிசையிலே வாழ்ந்தாலும் அதனுடைய பலன் பெரிய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்கிறோமோ, எந்த கிரியை செய்கிறோமோ, அந்த கிரியையினுடைய பலனை ஆண்டவர் வரும்பொழுது கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு வெளியே நாம் எவ்வளவு கிரியை செய்தாலும் அதனால் பலன் ஒன்றும் இல்லை. நான் சில நேரங்களில் இந்த ரத்தன் டாட்டாவை குறித்து யோசிப்பேன். நிறைய நன்மை செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு வெளியே எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையினால என்ன பலன் அவருக்கு கிடைக்கும்? ஆனால் அதே மனிதன் ஆண்டவருக்கு உள்ளே இருந்து ஒரு நன்மை செய்திருப்பான் என்றால் இன்றைக்கு பரலோகத்தில் எவ்வளவு பெரிய நன்மை அவருக்காக காத்து கொண்டிருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமா. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை அவர் செய்ததை போல ஏராளமான நன்மைகளை மனிதர்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் நாம் சிறு சிறு நன்மைகள் செய்கிறோம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு செய்கிறோம் பார்த்தீங்களா? அதனுடைய பிரதிபலன், அந்த ரிவார்டு நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அதை தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு வெளியே எவ்வளவு மனிதன் கிரியை செய்தாலும், நற்காரியங்களை செய்தாலும் அதுல எந்த பலனும் இல்லை. அதெல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமா இருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவருக்கு வெளியே நன்மை செய்துவிட்டு நான் இவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் அப்படி ஒரு நாள் வேதனைப்பட வேண்டாம் இல்லை? ஆமாம். நிச்சயமாக நம்ம செய்த நன்மை அது ஒரு சின்ன ஜெபமாக கூட இருக்கலாம், சில வார்த்தைகள் கூட இருக்கலாம். நம்ம நன்மை அப்படின்னு சொன்னோடனே நம்ம மைண்ட் எங்கே போயிருந்தா பண உதவின்னு நினச்சிடுறோம். அது மட்டும் நன்மை இல்லை, அதுவும் நன்மை தான். ஆனால் இன்றைக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்ககிட்ட பக்கத்தில் போயிட்டு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, தைரியமாக இருங்க அப்படின்னு தோளில் கை போட்டு 4 வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தை அவர்களை மாற்றிவிடும். நமக்கெல்லாம் தெரிந்த பாஸ்டர், இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் கல்யாணகுமார். ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க. அவர் 10th படிக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவங்க அம்மா கல்யாணம் ஆகி தரமணிக்கு கூட்டு வந்திருக்கா. அவங்க அப்பா தரமணிக்கு வந்த பிறகு 3 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. அந்த ஆன்ட்டி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். அப்படியே இருளான ஒரு சூழ்நிலை. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு கிறிஸ்டியன், அந்த நேரத்தில் இவர் மூத்த பையனாக இருந்ததுனால தோளில் கையை போட்டு, தம்பி கவலைப்படாதப்பா, மரணங்கிறது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவை பிடிச்சிக்கோ, இந்த ஒரு வார்த்தை தான், இயேசுவை பிடிச்சிக்கோ. அப்போ அவருக்கு இயேசு தெரியாது. ஒரு நாள் இங்கே தரமணியிலேருந்து சைக்கிளில் அம்பத்தூருக்கு வேலைக்கு போவாராம். நைட்டே ஒரு பன்னு அவங்க அம்மா வாங்கி வச்சுருப்பாங்களாம். அதை ஒரு பேப்பரில் பொதிஞ்சு கொடுத்துட்டு டீ குடிக்கிறதுக்கு 1.5 ரூபா கையில் கொடுத்து அனுப்புவாங்களாம். அதை பொதுவாக சைதாப்பேட்டை தாண்டி அண்ணா நகர் அந்த பக்கத்தில் போகும் பொழுது தான் அவர் வந்து சாப்பிட்றது வழக்கம். ஒரு நாள் அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது, இந்த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அடையாரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலுவை கண்ணில் பட்டிருக்கு. என்னடா வாழ்க்கை, காலையில் இத்தனை கிலோமீட்டர் சைக்கிள், திருப்பி நைட்டு இத்தனை கிலோமீட்டர் சைக்கிள், டெய்லி ஒரு பன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி வெளியே மரத்தடியில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்சம் மனசுக்கு ஒரு திருப்தி. அவர் அன்னைக்கு தோளில் கை போட்டு அன்பாக சொன்னார, இயேசுவை பிடிச்சிக்கன்னு சொன்னார. எனக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்குது. டெய்லி அதை பழக்கமாக்கி கொண்டாரா. டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் அதில் இருந்துட்டு போவாராம். சரி இங்கே வெளியே உட்காந்துருக்கிறோமே, ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் உட்காரும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம். ஏதோ ஒன்று இங்கே இருக்கு. ஸோ இப்படி தான் அவர் ஆண்டவருக்குள்ளே வந்தது. பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு சின்ன வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கி இன்றைக்கு பாருங்க 240க்கு மேலே மிஷினரிஸ் அவருடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க. வட இந்திய பீகாரில்
எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை குடும்பங்கள் ஆண்டவர் அவர் மூலமாக ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். ஒரே ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தை, கவலைப்படாத, இயேசுவை பிடிச்சிக்கோ. நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது இல்லை? அதுவும் உதவிதான். எவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மனிதர் உதவி செய்திருந்தாலும் அந்த பணம் இல்லை, அவர் 2 நாள் 3 நாள் செலவு பண்ணியிருப்பாங்க, அதோட போயிருக்கோம். ஆனால் அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஆசீர்வாதம். ஆகவே நம்ம ஜெபிப்பது, நம்ம சில வார்த்தைகள் சொல்லி அவர்களை திடப்படுத்துவது பெரிய ஒரு நன்மை. ஒருவேளை ஆண்டவர் என்னை பணத்தில் ஆசீர்வதித்திருந்தால் அந்த பொருளாதார உதவிகளை கொடுத்தும் நம்ம என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். அடுத்தது பாருங்க, 5வது 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, காலங்களை குறித்து, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, இடித்ததை கட்ட ஒரு காலம் உண்டு, அன்பு செலுத்த ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, அரவணைக்க ஒரு காலம் உண்டு, அப்படியே காலம் உண்டுன்னு சொல்லிக்கிட்டே போறார் 8ஆம் வசனம் வரைக்கும். சொல்லிட்டே போயிட்டு அந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம், எடுத்துக்கலாம், அதை வாசிக்கலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். காலங்களை குறித்து எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், தேவன் செய்வது நிலைக்கும். மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் மனிதன் மாற்றி மாற்றி செய்வான். இன்னைக்கு நேசிப்பான், நாளைக்கு நேசிக்க மாட்டான். இன்னைக்கு கட்டுவான், நாளைக்கு இடிப்பான். இன்னைக்கு நாட்டுவான், நாளைக்கு பிடுங்கி போடுவான். அது மனிதன். ஆனால் தேவன் செய்வது மாத்திரமே நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3:16 நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு வெளியே அல்லது ஆண்டவருக்கு வெளியே காணப்படுகிறதான நியாயஸ்தலங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். மனிதன் ஒரு முறை கெட்ட காரியம் அவனுக்கு நியாயமாக தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அது அநீதியாக தெரியும். இன்றைக்கு நீதி என்று தீர்ப்பு சொல்லுவார்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அதுவே அநியாயம் என்று சொல்லி வாதிட ஆரம்பிப்பார்கள். இது மனிதனுடைய மாயையான இந்த உலகத்தினுடைய நடவடிக்கை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அப்படி அல்ல. தேவன் செய்வது எல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள். அது மாறவே மாறாது. வேதம் மாறாது, இயேசு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், எல்லாமே மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். நெப்போலியன் பற்றி சொன்ன நான் அதை முடிக்க மறந்துட்டேன். நெப்போலியன் பாருங்க, எவ்வளவு ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன். ஆனால் அவனுடைய இறுதி காலம் வரும் பொழுது தன்னுடைய படை தளபதிகிட்ட சொன்னானா, என்னை அந்த காஃபின் பாக்ஸில் வச்சு கொண்டு போகும் பொழுது என்னுடைய கைகளை விரித்து வையுங்கள், அந்த பாக்ஸுக்கு வெளியே விரித்து வையுங்கள். நம்ம எல்லாரும் அப்படியே இந்த தொப்பைக்கு மேலே 2 கையும் வச்சு தான் படுக்க வைப்போம் இல்லையா? ஆனால் அவர் கையை விரித்து வைக்க சொன்னாராம். ஏன் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, இந்த நெப்போலியன் தன்னுடைய சர்வாதிகாரத்தினாலே எல்லாவற்றையும் ஆண்டவன். ஆனால் இந்த நெப்போலியன் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இப்பொழுதும் ஒன்றும் கொண்டு போகவில்லை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்திலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்திலிருந்து நம்ம போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போகுவதும் இல்லை. அப்படி நம்ம நேசித்தவர்கள் எதையாவது கொண்டு போட்டுன்னு சொன்னாங்களானோ அது பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும் இல்லை? ஒரு சின்ன மூக்குத்தியை போட்டு அனுப்புங்களேன், அடுத்த நாள் அந்த பாடியே அங்கே இருக்காது இல்லையா? ஆமாம். சரி, ஓகே. அப்போ பாருங்க, இந்த நியாயஸ்தலங்களை குறித்து கூட இந்த சாலமன் ராஜா யோசிக்கிறாரு. அந்த எங்க நியாயம் இருக்க வேண்டுமோ அங்கே நியாயம் இல்லை, எங்கே நீதி இருக்க வேண்டுமோ அங்கே நீதி இல்லை. அதை அநியாயத்தை பார்க்கிறார். நீதி செய்ய வேண்டிய இடத்துல அநியாயம் இருக்கிறது, நியாயமாக தீர்ப்பு கூட வேண்டிய இடத்துல அநியாயமான தீர்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் அப்படித்தானே இருக்குது. தீர்ப்பை நிதானிக்கிறது என்னது? இன்றைக்கு தீர்ப்பை தீர்மானிப்பது என்னது?
பணம் தான் இன்றைக்கு தீர்ப்பை, இது நியாயம் இது அநீதின்னு தீர்மானிக்கிறது. நீதியை நியாயம் என்றும் நியாயத்தை அநீதி என்றும் இன்றைக்கு தீர்ப்பில் நம்ம பார்க்க முடிகிறது. இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது. 6வது பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகள். இந்த சாலமன் ராஜா பாருங்க, இதெல்லாம் உட்கார்ந்து எவ்வளவு தியானம் பண்ணியிருப்பான்ல, என்னென்ன கொடுமைகள் உட்கார்ந்து எழுதியிருப்பார் போல் இருக்கு இல்லையா? ஆமா, எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து அவன் எழுதுகிற காரியம் பாருங்க. இந்த சூரியனுக்கு கீழே அல்லது ஆண்டவருக்கு வெளியே செய்யப்படுகிற கொடுமைகள். அதுல முக்கியமான ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 4ஆம் வசனத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். மாயையான வேறொரு காரியம். அந்த மாயையான வேறொரு காரியம் என்ன? வாசிங்க. ஒண்டிக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் போதும், அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவே இல்லை. இங்க பிராக்டிக்கலா நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு 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 அத்தை உண்டு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் கூட, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த அங்கிள் பாம்பேயில் இருந்தாங்க. அப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு அங்கே மில்லில் வேலை செய்தாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊருக்கு வந்துட்டாங்க. நிறைய சம்பாதிச்சுட்டு வந்தார், வீடு ஒன்று கட்டினார். ஆனாலும் இன்னும் அவங்க எத்தனையோ தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு சொத்துகள் இருக்கிறது, பணமும் இருக்கிறது. ஆனால் இந்த அத்தை பாருங்க, அந்த மாமாவை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது வேலைக்கு போங்க, ஏதாவது சம்பாதிங்கன்னு துரத்தி அடிக்கும். கடைசி அவர் வேலைக்கு போய் ஏன்னா அங்கே பாம்பேயில் நல்ல வேலையில் இருந்தவர் இங்கே சாதாரணமான கூலி வேலை செய்து சரீரம் போய் அந்த ஆரோக்கியம் கெட்டு சீக்கிரமாக போயும் சேர்ந்துட்டார். அதுக்கு பிறகு இவங்க தனி ஆள். இப்போமாவது அனுபவிக்கலாம்ல, இப்பவும் அவங்க அனுபவிக்கலை. டெய்லி பக்கத்து வீட்டில் போயிட்டு அடுத்த வீட்டில் போயிட்டு தான் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அந்த சரௌண்டிங்ஸில் எங்கே கன்வென்ஷன் நடந்தாலும் முதல் ஆளாக போய் உட்காந்துருவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த அம்மா கன்வென்ஷனுக்காக போகல, தின்றதுக்காக போகுதுன்னு. ஆமாம், ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாங்க. வீட்டில் கோழி வளர்ப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு கோழி முட்டையாவது பொரிச்சு சாப்பிடலாம்ல, அதையும் செய்யாது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இதை செய்யுங்க, இதை சாப்பிடுங்கன்னு. ஆனால் செய்ய மாட்டாங்க. கடைசி அவங்க இறந்துட்டாங்க. நான் இறக்கும்போது மெட்ராஸில் இருக்கிறேன். அப்போ ஊர் ஆட்களுக்கே ஒரு சந்தேகம், எப்படியாவது எங்கேயோ இவங்க பணம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் புதைச்சிட்டு வந்துட்டு வீட்டெல்லாம் தேடி இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல. இல்லைடா, அப்போ இவன் அந்த முட்டை வித்த காசெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பல யோசனை எல்லாருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல இந்த டோருக்கு முன்னாடி போட்டிருக்கிற அந்த மிதியடி இருக்கு பார்த்தீங்களா, மேட், அதை சும்மா ஒருத்தர் காலில் அப்படி தட்டி இருக்கிறாரு. தட்டின கீழே ஒரு பெரிய பாதாளமே இருந்திருக்குங்க. அதை தோண்டி பார்த்தா ஏராளமான பணங்கள். நான் சொல்றது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்பவுமே சில லட்சங்கள் இருந்ததாக சொன்னாங்க. என்ன பிரயோஜனம் இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறாரு. இதையும் உட்காந்து யோசித்து பார்த்து, ஐயோ இவன் இப்படி பிரயாசப்படுறானே, இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எவன் அனுபவிக்க போகிறான்? ஒண்டிக்காரன் இல்லை. ஆனால் அந்த ஒண்டிக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பிரயாசம் அல்லது அவனுடைய காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதை தான் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது முப்பரி நூல் சீக்கிரமாக அறாது என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. பொதுவாக இதை நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக பேசுவதுண்டு. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை படைத்த ஆண்டவர் இருப்பார் என்றால், அந்த முப்பரி நூல் நீங்களாம் கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு திரிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். 2 பேர் சைடில் இருப்பாங்க, ஒரே ஒரு நூல் மட்டும், அந்த கயிறு மட்டும் சென்டரில் வரும். அதை சுற்றி தான் மற்றது பின்னி 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 போகும். ஒருவேளை நீங்கள் சடை பின்னுறது இப்போ மறந்து போச்சு இல்லை பெண்களுக்கெல்லாம்? ஆமாம், சடை பின்னுவீங்களே, 3 எச்சத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ யாரும் பின்னுறது இல்லை. ஆமாம், அதில் ஒன்றை மற்ற 2 பின்னி பிணைந்து வந்து கொண்டே இருக்கும்.
அப்போ நம்மை உருவாக்கின ஆண்டவரோடு கூட ஒரு கணவன் மனைவி பிணைந்து இருக்கும் பொழுது அது அறாது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க, அரசியலை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். அரசியல், அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். 4:15. யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். மனிதர்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்கள்? அடுத்தது இந்த பிள்ளை தான் பட்டத்திற்கு வரும் அப்படின்னு ஒரு யூகம் வந்துச்சுனாலே அவர்களை சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த தேசத்தில், அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த வசனம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். நான் அரசியல் பேச வரல, ஆனால் இது நிஜம். இன்றைக்கு ஒரு கட்சி தலைவருடைய சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயது கம்மியாக இருந்தாலும் சரி, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவருக்கு பிறகு இவன் தான் வருவான் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே போல இன்றைக்கு பாருங்க, அரசியல்ல பொதுவாகவே ஒரு நோக்கம். இன்னைக்கு ஊழியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம முதலாவது நான் ஊழியத்துக்கு வருகிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்தது முதிர்ந்த ஊழியர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய தரிசனம் என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அழைப்பே தெரியாம இல்லை நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இவன் என்ன ஊழியத்தை செய்ய போறான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, ஊழியம் அப்படின்னு வந்த உடனே முதலாவது நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், அந்த நோக்கமே தெரியாம ஓடுனா போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியாது இல்லையா? ஆமா. அதே போலதான் இன்றைக்கு ஒரு அரசியல் அப்படின்னு வரும் பொழுது கொள்கை ரொம்ப முக்கியம். என்ன கொள்கை? ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? தேசத்தில் காணப்படுதான இந்த காரியத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு உங்களுடைய என்ன திட்டம் இருக்கிறது? ஆனால் இன்னைக்கு கொள்கையே இல்லாட்டி கூட இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் ஒரு பக்கமா சாஞ்சு போயிட்டு இருக்காங்களா இல்லையா? நீ என்னனாலும் பண்ணிக்கோ இல்ல? ஆமா. புருஷனை காட்டிலும் எனக்கு இவர் தான் பிடிக்கணும் சொல்றாள ஒருத்தி இல்ல? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. இதை அன்றைக்கே நிதானித்தவன் இந்த சாலமோன் ராஜா. எல்லாரும் அவன் பக்கம் சாய்ந்து போகிறார்கள். இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு வெளியே என்ன செய்தாலும், என்ன பிரயாசப்பட்டாலும், என்ன கிரியை செய்தாலும் அது வீண் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் ஆண்டவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நம்ம செய்கிற சிறிய காரியமானாலும் அதற்கு பலன் உண்டு. அது ஒரு நாள் அந்த பலனோடு கூட ஆண்டவர் திரும்பி வருவார். அன்றைக்கு நம்மை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் நம்மை அழைத்து அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த ரிவார்டு, அந்த பலனை நமக்கு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.